ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் குக்கரில் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்பாஞ்சியான கேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு சலாடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், நம்ம சாக்லேட் கேக் பண்ணுறதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதில் ரெண்டுமே நம்ம சரியான அளவு எடுக்கலை, கொஞ்சம் அதிகமானா கூட கேக் சரியாக வராது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சலிச்சிடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்க்குறனால அந்த முட்டையோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த சாக்லேட் கேக்கில் உங்களுக்கு அந்த வெனிலா ஃப்ளேவர் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த வெனிலா எசன்ஸ் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த 2 முட்டையும் நல்லா ஃபர்மியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட பீட்டர் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம ஒயர் விஸ்க் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் முட்டை கலக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் நம்ம அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம பீட் பண்ணணும். இப்போது பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம சேர்த்த இந்த முட்டை நல்லா ஃபர்மியாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தோம் இல்லையா, அதனால் 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ணின சர்க்கரை, நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். பொடி பண்ண சர்க்கரை இது கூட சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கணும். இப்போது இது கூட நான் ஒரு 15 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா கேக்கு ரொம்ப ஹார்டாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கணும். இது கூடவே நான் இப்போது ஒரு 30 ml அளவுக்கு காய்ச்சி நல்லா ஆற வச்சு சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பால் வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம 15 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம், 30 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் நான் இப்போ ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் தடவிட்டு இப்போ பட்டர் பேப்பர் நான் அதில் வச்சிடுறேன். அந்த சைட்லேயும் நான் பட்டர் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை இது உள்ளே ஊற்றிடலாம். நடு சென்டரில் நம்ம ஊற்றணும். கரெக்டாக அது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி செட் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அதை தட்டி விட்டுறலாம், நல்ல பபிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அடுப்பில் இந்த மாதிரி குக்கர் வச்சு உப்பு போட்டு கிண்ணம் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன் 10 நிமிஷம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை மூடும்போது விசில் போடக்கூடாது, அந்த கேஸ் கட்டையும் எடுத்துடணும். கரெக்டாக 45 நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். 45 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் சூப்பராக வெந்துடுச்சு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம லைட்டாக குத்தி பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறமா இதை நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமலே சூப்பராக வந்திருக்கு. நம்ம கேக் வெந்துட்டுருக்கும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நடுசில் குழி மாதிரி விழுந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் கழித்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க, சிம்லே வச்சுருங்க மறக்காமல். இப்போ நம்ம போட்டிருந்த அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்.
பாருங்கள், சூப்பரான நல்ல ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கேக்கை வந்து பர்த்டே கேக் மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் விப்பிங் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கேக்கை வந்து 2 லேயராக கட் பண்ணிவிட்டு மேலே ஐசிங் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது நான் பண்ணி பார்க்குற 2வது கேக். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தடவை நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன். கேக் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.